வணக்கம் நேர்களே, மாண்புமிகு நீதியரசர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நீதிபதிகள் ஒரு வழக்கினுடைய வாத பிரதிவாதங்களை எல்லாம் கேட்டு அளிக்கக்கூடியதான் தீர்ப்பு. இப்படி வழங்கக்கூடியது தீர்ப்பா அல்லது நீதியா அப்படிங்கிற சந்தேகம் வருகிற போது சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வழங்கக்கூடியது தீர்ப்பு, நியாய தர்மங்களினுடைய அடிப்படையில் வழங்கக்கூடியது நீதி. இதை பெரும்பாலான நீதிபதிகள் இந்திய நீதிமன்றங்களில் வழங்கி கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்புகளையும் அந்த வாதங்களையும் தான் நம்முடைய மாண்புமிகு நீதியரசர்கள் நிகழ்ச்சி வாயிலாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றும் நம்முடைய மாண்புமிகு நீதியரசர்கள் நிகழ்ச்சியில் அரிதான ஒரு சில வழக்குகள் குறித்து பார்க்கலாம். இரண்டு நபர்கள் காட்டு வழியாக போயிட்டுருக்காங்க. காலையில் நேரம். ஒரு நபருக்கு கடவுளை வழிபடக்கூடிய பழக்கம் இருக்குது. அவர் சொல்கிறாரு, நான் கடவுளை வழிபட்டுட்டு நம்முடைய நடையை தொடருவோம். கூட வந்த ஆளும் சரின்றாரு. இவர் ஒரு இடத்துல உட்காந்து கடவுளை வழிபட தொடங்குறாரு. இப்போ ஏதோ சின்னதாக ஒரு உருமல் பார்த்தா சிங்கம் ஒன்று வந்துட்டுருக்கு. இந்த ஆள் இவரை கூப்பிடலான்னு பார்க்குறாரு. நெருங்கிடுது சிங்கம். டக்குன்னு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிறாரு. இவர் கடவுளை வழிபட்டுருக்காரு. சிங்கம் பக்கத்தில் வந்துடுது. கத்துனாலும் பிரச்சனை. இந்த ஆள் எந்திரிச்சு அலற இல்லை சிங்கம் பாய இப்படின்னு ஏதாவது ஆயிரப்போதேன்னா அந்த ஆள் பக்குன்னு பார்த்துட்ருக்காரு. என்னனாலன்னு தெரில. இவர் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கார். சிங்கம் கிட்டத்தில் வந்தது. எந்த விதமான சலனமும் இல்லாமல் அந்த தருணம் அப்படியே அந்த கணத்தோடு திரும்பி போயிடுச்சு. அப்படின்னா அந்த சிங்கம் ஒன்றும் செய்யாமல் போயிடுச்சு. இவர் அதுக்கப்புறம் இறங்கி வர்றாரு. வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் நடைய தொடர்றாங்க. மாலை நேரம். ஒரு சின்ன பூரான் இவங்க ஏதோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் போகுது. ஒரு அலறி பதறி எந்திரிக்கிறாரு. அந்த நபருக்கு குழப்பமாயிருச்சு. காலையில் நேரம் இந்த ஆள் பாட்டுக்கு சிங்கம் பக்கத்தில் வருது, சாமி கும்பிட்டுட்ருக்காரு. என்ன நடக்குதுன்னே தெரில. சாப்பிட்டுட்ருக்கோம், ஒரு பூரான் வருது, இதுக்கு இந்த குதிக்கிறாரு அப்படின்னு அவர்கிட்டயே கேட்குறாரு. காலில் இப்படி நடந்துக்கிட்டீங்க, இப்போ பூரானுக்கு போய் இந்த மாதிரி பயப்படுறீங்களேன்னு. இப்போ அந்த நபர் பதில் சொல்கிறாரு, காலையில் நான் வழிபடும் போது கடவுளோடு இருந்தேன், அதனால் சிங்கம் வந்தாலும் எனக்கு பயம் இல்லை. இப்போ மாலையில் நான் ஒன்னோடு இருக்கேன், பூரா வந்தால் கூட பயமாக இருக்குன்றார். இப்போ ஒரே நபர் தான் இரண்டு விதமாக இருக்கிறார். இப்போ கிட்டத்தட்ட வழக்கு அந்த மாதிரி. ஒரு மனைவி, கோபக்கார மனைவின்னு வைங்க, கணவனையே கொலை செஞ்சிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. கணவர் மேலே தப்போ இல்லையோ ஒரு கோபம் கொலை செஞ்சிடுறாங்க. இது ஒரு பக்கம். கணவரையே கொலை செய்கிறது அப்படின்ற அளவுக்கு போகக்கூடிய கோபம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர் மூலமாக பிறந்த குழந்தை. ஆனால் அந்த குழந்தையை நான் பாதுகாப்பேன். ஏன்னா குழந்தையை பொறுத்த வரைக்கும் நான் தாய், நான் அம்மா அப்படின்றாங்கன்னு வைப்போம். அப்போ கணவரை கொலை செய்த வழக்கில் விடுவிக்கப்பட்ட ஒரு பெண் அதே கணவரின் மூலமாக பிறந்த குழந்தைக்கு காப்பாளர் ஆக முடியுமா? இப்படி ஒரு வினோதமான வழக்கு. இந்த வழக்கை பற்றி மக்கள் சொல்வதையும் நீதிமன்றம் சொன்னதையும் இப்போது பார்க்கலாம். மனைவி ஒரு கணவனை கொலை பண்ணிவிட்டு அதுக்குண்டான தண்டனையை அனுபவிச்சோ இல்லை கோர்ட்டார் அவர்கள் அவங்கள விடுதலை பண்ணிட்டாலோ அந்த அவங்களுக்கு பிறந்த குழந்தைய அவங்களுக்கு காப்பாளராக முடியுமா அப்படின்னா முடியும். சட்டத்தில் அதுக்கு இடமும் இருக்குது. கணவன் சம்பந்தப்பட்ட சொத்துக்களிலிருந்து இந்த மனைவி பாகம் கேட்க முடியாது, அது சட்டம். ஆனால் தன் பெற்ற குழந்தைக்கு இந்த அம்மா தான் எப்போவுமே பாதுகாப்பாளர், தாய். அந்த உறவோ உரிமையோ பாதிக்கப்படுவது இல்லை. அந்த உறவு தொடர்ந்து அந்த மனைவிக்கு இருக்கும். இந்த விடுதலை பெறும் வரை இந்த குழந்தை யார்கிட்ட இருக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இந்த காப்பாளர் என்ற விஷயம் நம்முடைய சட்டத்தின்படி பார்த்தோன்னா, அது மாத்திரம் இங்கிலீஷில் சொல்லிடுறேன், டெஸ்டமெண்ட்ரி, எழுத்து மூலமாக, உயில் மூலமாக, ஒரு அரேஞ்ச்மெண்ட் மூலமாக யாரோ ஒருத்தர் இவர் தான் என்னுடைய காப்பாளராக இருக்கலாம்னு சொல்லலாம். அல்லது சட்டபூர்வமாக நீதிமன்றமே நியமிக்கக்கூடிய காப்பாளரும் இருக்கக்கூடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஹடாக்குன்னு சொல்லிட்டு, இப்போ திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அப்பா அம்மா ரெண்டு பேரும் இருந்துறாங்க, குழந்தை மாத்திரம் உயிரோடு இருக்குது. அந்த குழந்தைக்கு கவர்மெண்ட் மூலமாகவோ கோர்ட் மூலமாகவோ ஒரு காப்பாளரை நியமிக்க முடியாது. உடனே அந்த மோஸ்ட்லி அந்த பெண் குழந்தை இருக்கும் பட்சத்தில்
பெண் அந்த இறந்து போன பெண்ணுடைய தாய் தகப்பன் வந்து உடனே அந்த குழந்தைய ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க. இவங்கெல்லாம் வந்து ஹடாக் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃபேக்டோ கார்டியன் ஒன்று இருக்குது. இந்த சூழ்நிலைகள்லாம் இருக்கும்பொழுது யாருக்கிட்ட ஒருத்தர்கிட்ட இருக்கணும். அந்த மாதிரி டிஃபேக்டோ கார்டியனா இந்த பெண் அந்த ஜெயிலில் இருக்கும் பொழுது அல்லது இந்த வழக்கில் இருக்கும் பொழுது இறந்து போனவருடைய அம்மா தான் இந்த குழந்தையை பாதுகாத்துட்டு இருக்காங்க. பாட்டி, அப்பாவனுடைய பாட்டி. இப்போ இந்த பெண் தன்னுடைய கணவனை கொலை செய்துவிட்டு அந்த வழக்கிலிருந்து விடுதலை பெற்ற பிறகு இந்த குழந்தைய அந்த பாட்டி அம்மா கிட்ட கொடுக்க மாட்டேங்குது. அப்போ இந்த மாதிரி கொடுக்காம இருக்குது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் உயர் நீதிமன்றத்தை நாடுகிறாள். அப்ப என்ன சொல்லுவோம், கொலை செய்தவனுடைய பொண்ணை நீ வந்து ஏன் கொலை செய்ய மாட்ட? தன்னுடைய மகனையே நீ கொலை என்னுடைய மகனே கொலை பண்ணி என் பேத்தியும் கொலை செய்வ நீ, அதனால நான் உங்ககிட்ட தர மாட்டேன்னா அந்த மாதிரி நியாயம் லா பாயிண்ட் பேசுறாங்க. ஒருவேளை இந்த மனைவி கொலை செய்யல அப்படின்னு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, கொலை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி தண்டனை அனுபவித்த பிறகு விடுதலை செய்யப்படுறாங்க. ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த நேரத்துல என்ன மாதிரி முடிவு எடுப்பாங்க? இந்த சூழ்நிலையிலும் பார்த்தாலும் கூட என்ன காரணங்களுக்காக கொலை செய்யப்பட்டிருக்கிறாள், தனி விரோதம் ஏதாவது, கொலையினுடைய தன்மை என்ன அப்படின்னு அந்த காரணம் என்னன்னு பார்க்கணும். அது மாத்திரம் இல்லாம இப்போ டிபேட் அல்லது கொஸ்டின் டு பி டிசைடட் இஸ் அம்மாவுக்கு இந்த குழந்தைக்கும் உறவு இருக்கணுமா இல்லையான்றது தான். இறந்து போன கணவனுக்கும் மனைவிக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் தற்சமயம் கவனிக்க வேண்டிய விஷயம், நீதிமன்றம் அணுக வேண்டிய ஒரு முறைமை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த குழந்தையை இந்த அம்மா இந்த சூழ்நிலையில் நல்லா பார்த்துக்க முடியுமா இல்லையான்னு. ஒருவேளை நல்லா பார்த்துக்க முடியும்னு சொன்னா அந்த அம்மா கிட்ட விடும். ஒருவேளை நீதிமன்றம் நோ, she is not right, she cannot be a fittest person to bring the child up அப்படின்னு சொன்னி, ஒருவேளை நீதிமன்றம் அப்படி தோணுச்சுன்னா இந்த பெண்ணுடைய மனநிலை சரியில்லாமல் இருக்கலாம் அல்லது குணநலன்கள் சரியில்லாமல் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் தீர்மானிக்கும் பட்சத்தில் அந்த பெண்ணிடம் கொடுக்காமல் பாட்டிக்கிட்டவே வளரணும் அப்படின்னு சொன்ன. நானே இந்த மாதிரி ஒரு கேஸு, மிலிட்ரி மேன் மனைவி ஒரு ஸ்டவ்ல பற்ற வைக்கும்போது எரிஞ்சிடறாங்க. 2.5 வயசு குழந்தை. கணவன் இது டியூட்டியில் இருக்காரு, வந்து பார்த்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் குழந்தைய வந்து பாட்டி வீட்டில் தண்டையார்பேட்டையில் கொடுத்துட்றாரு. இவருக்கு போஸ்டிங் வந்து திரும்ப பூனாவுக்கு வருது. பூனாவில் 3வது மாடியிலேருந்து அந்த சோகத்தில் விழுந்து செத்துறாரு. அதாவது வித்தின் 6 monthsக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சு போகுது. இந்த குழந்தை வந்து பாட்டி வீட்டில் வளருது, அம்மம்மா கிட்ட வளருது. இப்போ அப்பாவனுடைய அப்பா வந்து சிறந்த நல்ல மனிதர், உண்மையாவே அவருக்காக தான் நான் வாதாடினேன். ரொம்ப நல்லா வச்சுக்கணும்னு பார்க்குறாரு. அந்த குழந்தைய வந்து என்கிட்ட மீட்டு கொடுங்கள், நான் அந்த குழந்தைய பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு வசதி இல்லை. இப்போது சைல்டு வெல்ஃபேர் இஸ் பேரமவுண்ட் இம்பார்ட்டன்றது தான் சட்டம். அந்த குழந்தையின் நலன் மட்டுமே முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும் அப்படின்றது சட்டம். நான் நல்லா பார்த்துக்கிறேன், நான் தாத்தா அப்பா நான் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ் ஃபைலிங் எ கேஸ் இன் ஹைகோர்ட். ஹைகோர்ட்டு 2 விஷயத்தையும் தீர்மானம் செய்கிறது. அப்போது இவருடைய நலன் என்ன இருக்குது, இவர் சொந்த வீட்டில் இருக்காரா, அவர் சொந்த வீட்டில் இருக்காரா, இவருக்கு என்ன சொத்து, அவருக்கு என்ன சொத்து, இந்த குழந்தைய நல்ல எஜுகேஷன் கொடுக்க முடியுமா, இவர் என்ன படிச்சிருக்காரு, அவர் என்ன படிச்சிருக்காரு. ஆனால் ஐ டெல் யூ, அந்த குழந்தை அந்த கோர்ட்டில் கூப்பிட்டு வந்து இருக்கும்பொழுது அந்த பாட்டி தாத்தா அம்மாவும் அம்மா அப்பாவையும் சுற்றி புரண்டு மடியில் உழுந்து பொருளுது. நானும் பார்க்குறேன், ஜட்ஜும் பார்க்குறாரு. பட் இவர்கிட்ட ஒரு கேள்வி நான் கேட்டேன் என்னுடைய கிளைண்ட்கிட்ட, நீங்கள் இந்த குழந்தைய எத்தனை தடவை பார்த்துருக்கீங்க, எத்தனை தடவை நீங்கள் மடியில் வச்சு கொஞ்சிருக்கீங்க? இது வரைக்கும் ஒரு தடவையும் பண்ணல சார். நானே நியாயமா சார் இது? ஒரு தடவை இந்த குழந்தைக்கு இப்போ வந்து ஏறக்குறைய 4 வயசு ஆகுது, இது வரைக்கும் நீங்கள் ஒரு தடவை கூட பார்க்கல, இது எப்படி சார் நீங்கள் சரின்னு சொல்லுவீங்க அப்படின்னு? இல்லை சார், நான் என் மனசாட்சிப்படி நான் அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்குவேன் இனிமேல் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்புறம் ஆர்குமெண்ட் நடக்குது. இறுதியாக நீதிமன்றம் வந்து இத்தனை ஆண்டுகள் அந்த அம்மம்மா கூட இருந்ததுனால இனிமேலும் அவங்களே கண்டினியூ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற ஃபேமிலி பென்ஷன், அந்த குழந்தைக்கு வர வேண்டிய ஃபேமிலி பென்ஷன் நேரடியாகவே இந்த அம்மாவுக்கு வந்து சேரணும் அவங்க காலம் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தீர்வு ஏ ராமமூர்த்தி அவர்கள் கொடுத்தார்கள், ஜஸ்டிஸ் ராமமூர்த்தி அவர்கள். பசு வந்து சிலருக்கு விலங்கு கிடையாது, அது வந்து தாய்க்கு சமம், கோ மாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, பசு வந்து தன்னுடைய கன்றுக்கு மட்டுமே பால் சுரப்பதில்லை, அதையும் விட அதிகமாக சுரக்குது. அது பிள்ளைகளுக்கு உணவாகுது. பால் மாதிரி ஒரு உணவே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. பசும்பால் வந்து பிள்ளைகளுக்கு உணவாகுது, வயதானவர்களுக்கு உணவாகுது, ஆரோக்கியமானவர்களுக்கு உணவாகுது, நோயாளிகளுக்கு உணவாகுது. இதுக்கப்புறம் அதிலிருந்து வெண்ணெய், நெய், தயிர், மோர், இத்தனை உணவுகள் பசுவின் பால்லேருந்து கிடைக்கிது. அப்படிங்கும்போது அதை ஒரு தாய்க்கு சமமாக கோமாதா அப்படின்னு கும்பிட்றாங்க. அடுத்த நம்பிக்கை வந்து மகாலட்சுமி வந்து 5 இடங்களில் இருக்கிறாங்க. தாமரை இதழினுடைய உட்புறம், வில்வத்தினுடைய பின்புறம்,
அப்புறம் மஸ்தகம்னு சொல்லுவாங்க, யானையோட நெற்றி பகுதி, சுமங்கலியினுடைய வகுடு, பசுவின் பின்புறம். பசுவின் பின்புறத்தில் இருக்கிறதுனால தான் தொட்டு கும்பிடுவாங்க பின்புறத்தை. சில நேரத்தில் எதேச்சியாக வால் நம்ம மேலே அடிச்சிருச்சு பசுவோட வால்னா, இன்றைக்கி உங்களுக்கு துட்டு வரப்போகுது, பணம் வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. காமதேனுவாக வரைஞ்சி வைப்பாங்க. இப்போ குதிரை ஒன்று அப்படியே பாஞ்சிட்ருக்கிற மாதிரி ஒரு சிலை வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது, நல்லது அப்படின்னு. முன்பு அதிகமாக பசுவின் படத்தை தான் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அதில் எல்லா 33 தேவர்களும் இருக்கிறதா ஐதீகம் பண்ணுவாங்க. பசுவோட எல்லாமே புனிதமாக கருதப்படும். அதிலிருந்து எடுக்கிற விபூதி அப்படின்னு சொல்லி, கோமியம் அதுவும் புனிதமாக கருதப்படும். அந்த சாணத்தை தான் தெளிப்பாங்க, மெழுகுவாங்க. இப்படியெல்லாம் ஒருத்தர் பசுவை பற்றி சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, பசு அவருக்கு விலங்காக இருக்காது. பசு ஒரு புனிதமாக இருக்கும், தாய்மைக்கு நிகரானதாக இருக்கும். இன்னொரு பக்கம் இதை மாதிரி சொல்லி வளர்க்கப்படாத ஒருத்தர், அவரும் இன்னொருத்தரும் உட்காந்து சாப்பிட உட்காடுறாங்க. ஒரு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுறாங்கன்னு வைங்க. அந்த ஆள் சொல்லுவார், எனக்கு பீஃப் டீப் ஃப்ரையாக கொடுங்க அப்படின்னு. இப்போ இந்த ஆள் சொல்லுவார், நான் பீஃப் மட்டும் சாப்பிட மாட்டேன், நான்வெஜ் சாப்பிட மாட்டிங்களா அப்படின்னு கேட்பார். இல்லை நான் பீஃப் சாப்பிட மாட்டேன், சிக்கனே சாப்பிடுவேன். இப்போ அந்த ஆள் கேட்பார், உங்கள் வீட்டில் ஒரு 20-30 பேர் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் சிக்கன் சாப்பிட்டீங்கன்னா ஒரு 15 கோழியாவது அடிக்க வேண்டியிருக்கும். நீங்கள் அந்த 15 உயிரை கொல்றதுக்கு பதிலாக ஒரே ஒரு பசுவை கொண்டுட்டிங்கன்னா 15 பேருக்கு உணவாயிரும். அப்போ உயிர்னு நீங்கள் எடுக்கிறதுல 15 எடுக்கிறது பதிலாக ஒரே ஒரு மாட்டை மட்டும் கொண்டா போதும்ல இவர் கேட்பார். இவர் ஒரு லாஜிக்காக கேட்குறாரு. இவர் பசுவை இறைச்சியாக பார்க்குறாரு, பசுவை உணவாக பார்க்குறாரு. இன்னொரு நபர் அசைவம் சாப்பிட்றவர் தான், ஆனால் பசுவை பற்றி பல புனிதங்கள் கற்பிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவர். இப்போ நாம் இந்த நபரை ஃபாலோ பண்ணாதீங்க, இவரை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லலாம். அந்த நபரை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர் நல்லவராக இருந்து அவரையும் நல்லவர்னு நம்பி முன்னேறி கொண்டு போகிறாருன்னா, இவருடைய நம்பிக்கையை கெடுக்க நம்மளால் முடியாது. இந்த இடத்துல இப்படி ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ வழக்கு அந்த மாதிரி தான். தந்தை பெரியாரினுடைய கொள்கைகளை பரப்புவதற்காக நடத்தப்படுகின்ற ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தினுடைய முடிவில் மாட்டிறைச்சி பிரியாணி வழங்கப்படுகிறது என்று சொல்லி காவல்துறை அந்த கூட்டத்திற்கு அனுமதியை மறுக்க முடியுமா? இதை பற்றி மக்கள் சொல்வதையும் நீதிமன்றம் சொன்னதையும் இப்போது பார்க்கலாம். மாட்டு இறைச்சியை மக்களுக்கு விநியோகம் பண்ணுறத காவல்துறை கண்டிப்பாக தடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை உள்ளது. ஏன்னா இது சட்டப்படி தடுத்தே ஆகணுது. இந்த மாட்டு இறைச்சி போடுறத சட்டமோ காவல்துறையோ தடுக்க முடியாது. ஏன்னா மாட்டு இறைச்சி சாப்பிட்றது சாப்பிடாமல் இருக்கிறது தனிப்பட்ட விருப்பம். இதை சட்டத்தால் சட்ட ஒழுங்கு கெடும் அளவுக்கு நிகழ்வுகள் கிடையாது. இது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம்.